காமிச்சிட்டு அப்புறமா சாப்பிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் அரிசி மாவும் எடுக்கணும். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது மாதிரி செய்யும் பொழுது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கூடவே 1/4 கப்பு தயிர். இந்த தயிர் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். தயிர் சேர்த்துட்டு அந்த கப்புலேயே 1 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் பெரிய கப் எடுத்திருக்கேன், அதாவது 250 ml போட்டிருக்கோம். இதில் இந்த தண்ணியும் அதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ அப்படியே பொறுமையாக கலந்து கொடுத்துருங்க. 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி, 1/4 கப்பு தயிர் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ரவை தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே உறிஞ்சோம். அதனால் இன்னொரு 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். ரவை ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப்பு சேர்த்தேன் பாருங்கள். இப்போயே ரவை அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டுச்சு. அதனால தான் 1/2 கப்பு நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நமக்கு ஊறினதுக்கப்புறம் இன்னும் திக்காகிடும். இப்போ இந்த ஸ்பூனை வெளியே எடுத்துடுறேன். மூடி போட்டு விட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்காக நான் 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த 5 தக்காளியும் நான் 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த டாப் போர்ஷனை மட்டும் எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் வேக விட்டு தான் செய்ய போகிறோம். 5 தக்காளிக்கு 6 வரமிளகாய். இதையும் நான் சுத்தமாக கழுவி காம்பு நீக்கிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு. நான் ஒரு 10-15 பருப்பு அப்படியே தோராயமாக போடுறேன். முந்திரி பருப்பு சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா ரிச்சியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி வேகிறதுக்காக தான். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுட்டு இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வைக்கிறேன், அதாவது சின்ன பர்னரில் வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் தான் வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 விசில் விட்டாலே போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பை நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதில் சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து இதில் வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகணும். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பருப்புலாம் நிறம் மாறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை சாப்பரில் போட்டுக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் பாருங்கள் பலந்துட்டேன். ஆனால் முழுசாக காட்டணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். சாப்பரையும் வச்சுருக்கேன். இப்போ அதில் பீசஸை பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் கத்தியில் நறுக்கிறதா இருந்தாலும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதையும் நான் நறுக்கலை, சேர்த்து சாப்பரில் போட்டுறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 4 துண்டாக வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுறேன். இப்போ இதை நம்ம சாப் பண்ணிக்கலாம். நான் பொடியாக சாப் ஆகணுன்றதுக்காக இத்தனை தடவை ரோப்பு இழுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா பொடியாக சாப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. வெங்காயத்தை இதில் கொட்டிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா செய்யும் பொழுது அப்படியே சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா சாப் ஆகிருக்கு. இது லேசாக வதங்கிட்டே இருக்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை அது சேர்த்துக்கிறேன். இப்போ இது வதங்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் துருவிட்டு சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க, இல்லைன்னா கருத்துரும். மெல்ல ஸ்லிப் ஆகுது அந்த ஃபைபர் பிளேட் வச்சதுனால. உருளைக்கிழங்கு துருவியாச்சு. இப்போ நான் கேரட்டையும் துருவிட்டுருக்குறேன். இப்போ இந்த மாதிரி துருவிட்டு தான் நம்ம அந்த நேரத்துக்கு சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் முன்னாடியே கூட துருவி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்து செஞ்சுருவேன். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் தான் சேர்க்கணுன்றதும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிட்டு இருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு கேரட்டையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வெஜிடபிள் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், ஒரு மிக்சிங் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே வந்து வதங்கிடும். இது கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். தக்காளி பாருங்கள் வேக வச்சது ப்ரெஷர் அடங்கிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்குது. ஆனால் இதை நம்ம ஆற விட்டால் தான் அரைக்க முடியும். அதனால் 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். வேக வச்ச தக்காளி இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வேக வச்ச தண்ணி முழுக்க இதில் சேர்க்கக்கூடாது. லேசாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மீதி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இதை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே பயன்படுத்திடுவோம் இந்த தண்ணி எல்லாத்தையும். வேக வச்ச தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கேன். மிளகாய் எல்லாமே. தண்ணி இந்த அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கிறேன். நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இந்த குக்கர் பாத்திரத்தை கழுவிட்டு நான் இதில் தாங்க தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச குக்கர் பாத்திரத்தை நான் இதில் வச்சுக்கிறேன். குக்கர் பாத்திரம் கழுவி தான் நீங்கள் தாளிக்கணுமா, வேறு பாத்திரத்தை தாளிக்கக்கூடாதான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஒரே பாத்திரத்திலே நம்ம சட்னி செஞ்சு முடிச்சிடும். நம்ம பாத்திரம் அதிகமாக விழாது. பாத்திரம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். லைட்டாக பாத்திரத்தை ஒரு சுழட்டி விட்டால் போகிறோம். பொரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக பெருங்காயம், 1 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ அரைச்ச இந்த சட்னி அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு ஷேக் பண்ணிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஜாரை சுத்தம் பண்ண மாதிரியும் இருக்கும். நமக்கு அரைச்ச சட்னியும் வேஸ்ட் ஆகாது. இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்சம் திக்காயிட்டு வரணும். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் குறைவாக இருந்தால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். சட்னி தாளித்து விட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக செய்யக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. இப்போ நம்ம செய்கிற ரெசிபிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ரவையை ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தேன். ஏன்னா அந்த ரவை ஊறுற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும். மறுபடியும் ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச இந்த கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். வதக்காமல் பச்சையாக கூட சேர்க்கலாம். உங்களுக்கு அப்படி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தான் வதக்கியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு கலந்து விட்டுடலாம். பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும். அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை நம்ம வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதனால தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து கொடுத்துருங்க. இந்த குழி பணியாரத்துக்கு நம்ம எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்க்கலாங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா தோணுதோ அப்போ சாப்பிட்லாம். டக்குன்னு இல்லை உடனே டைஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப சுலபமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சரி, அது நான் சொல்லிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது நம்ம சமையல் சோடா சேர்க்காமல் அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் நான் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்க்குறேன். நல்லா எலும்பி வரும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும்.
அதுக்காக அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா. அது சேர்த்த உடனே கொஞ்சம் போல் லைட்டாக தண்ணி சேருங்க. உடனே மிக்ஸ் ஆகும், அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிமேல் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோதான், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பனியார சட்டி வச்சுக்கிறேன். என்கிட்ட இந்த சின்ன பனியார சட்டி தான் இருக்குது, அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். அப்படியே எல்லா குழியிலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. சட்டி சூடாகட்டும். இப்போ பனியார சட்டி சூடாகிடுச்சுங்க. எண்ணெயும் நம்ம ஊற்றியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். வெளியே வழிஞ்சு வராமல் பொறுமையாக ஊற்றிக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் கலந்து கலந்து எடுங்க. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம மாவு ஊற்றியாச்சு. கொஞ்சம் லேசாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்பூனில் கூட நம்ம திருப்பி விடலாம். திருப்பிட்டு அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் அதில் இல்லை, இருந்தால் விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுவும் கார பணியாரம், நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். மீதி இருக்கிற மாவையும் நான் இதே மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். குழி பணியாரம் எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேங்க. இப்போ நான் பிளேட்டில் வாழை போட்டு வச்சுருக்கேன். சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நான் தயாராகிட்டேன். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். யாருக்கெல்லாம் இந்த கார குழி பணியாரம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. இப்போ கார சட்னியை அதில் ஊற்றிக்கலாம். இந்த கார சட்னி கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்படியே மேலே ஊற்றிட்டு ஒரு பெரட்டி சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். பணியாரத்தை பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நான் உங்களுக்கு புட்டுடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு புட்டு காமிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே சமயம் மொறுமொறுப்பாக இருக்குது. இதை அப்படியே சட்னியில் தொட்டுட்டு சாப்பிட்டுடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குது? அந்த குழி பணியாரம் அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது உண்மையிலே அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சட்னி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த கார குழி பணியாரத்துக்கு அருமையாக இருக்குதுங்க. இது இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் சேஞ்சஸாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். உண்மையிலே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட இந்த ரெசிபி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.